நடிகர் விஜய் அவர்கள் ரொம்ப அகங்காரம் பிடிச்சவர். நெப்போலியன் அடிக்க பாய்ந்தது பற்றி பிரபலம் ஒருத்தர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்ப வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாரும் பேசி வராங்க. அது என்னென்ன வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் நெப்போலியன் தாவேக தலைவர் விஜய் அடிக்க பாய்ந்தார் அப்படின்னு குடியாத்தம் குமரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது செய்திகளில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருது. தாவேக தலைவர் விஜய் கட்சி தொடங்கியது முதல் திமுகவை கடுமையாக விமர்சித்து வராரு. சனிக்கிழமை தோறும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சரமாரியாக விமர்சித்தார். இதைத் தொடர்ந்து கரூரில் விஜயின் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானாங்க. இதை நன்கு பயன்படுத்தி கொண்ட சிலர் விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து கடுமையான விமர்சனத்தை முன்வச்சு வராங்க. விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. 41 பேர் பலியானதற்கு காரணமான விஜயை கைது செய்யணும்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. மேலும் விஜய் சினிமா நடித்தப்போ யாரையுமே மதிக்க மாட்டார், என்னெல்லாம் அவர் பண்ணார்னு பழைய கதைகளை கூட இப்போ சொல்லி வந்துட்டாங்களாம். இந்த நிலையில் நடிகர் நெப்போலியன் விஜய் அவர்களை அடிக்க பாஞ்சார்னு குடியாத்தம் குமரன் பேசியிருக்கிறது வைரலாகி வருது. முதல்ல விஜய் வச்சு செய்தது அண்ணன் நெப்போலியன் தான். விஜய் அவர்களுக்கு அகங்காரம் அதிகம், 10 காட்டெருமைக்கு இருக்கும் கொழுப்பு விஜய்க்கும் இருக்குதுன்னு ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்காரு. போக்கிரி படத்தின் போது இந்த சம்பவம் நடந்துச்சாம். போக்கிரி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது கேரவனில் விஜய் இருந்திருக்காரு. போக்கிரி படத்தில் ஒரு கதாபாத்திரம் நடித்த நெப்போலியன் அவரை பார்க்க போயிருக்காரு. அப்போது விஜயின் உதவியாளர் அவரை கேரவனுக்குள் விடலையாம். இதனால் கோபமடைந்த நெப்போலியன் கதவை திறன்னு சத்தம் போட்டாராம். இந்த சத்தம் கேட்டு விஜய் வெளியே வந்தாராம். அப்போது நெப்போலியன் விஜயிடம் என்னை உள்ளே விட மாட்டேன் என்கிறாராம். அதற்கு விஜய் நான் என்ன சொன்னேனோ அதைத்தான் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதனால் ஆத்திரம் அடைந்த நெப்போலியன் விஜயின் முகத்தில் கையால் ஓங்கி குத்த போயிருக்கிறாராம். அங்கே இருந்தவர்கள் அவரை பிடித்து சமாதானப்படுத்தினாங்கன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. என்னடா இது இப்படிலாம் கூடவா நடந்துச்சு, இல்லை இது ஓரளவு புரளியாக இருக்குமா, அப்படிலாம் செய்யக்கூடியவரா விஜய் அவர்கள், இல்லை அப்படி அடிக்க போகிறவரா நெப்போலியன் அவர்கள் அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்றது அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.